கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமா தான் மயிலாடு படம் இருந்துச்சு. படத்தோட முடிவு என்னைய ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கி, என்னோட நிலத்தை புடுங்குற. ஏன்னா, என்னோட நிலத்த புடுங்குற, என் உடல் உறுப்புகள புடுங்குற, எல்லாத்தையும் நீ புடுங்குற. உன்னைய நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னைய நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேனோ இல்லையோ, பட் நான் உன்னைய எப்படி வென்றெடுக்கணும்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு. உனக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவுல அந்த படத்த பார்க்காத. சினிமாவ சமூக குரலாக மாற்றி, சினிமாவுக்கு தேவையான அழுத்தமான கதைகள தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற, தொடர்ந்து வெற்றி படங்கள குடுத்துட்டே இருக்கிற, வெற்றி படம்னு நான் சொல்லும்போது, வெறும் ரிவ்யூஸா மட்டும் இல்லாம, வணிகமாவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிற இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நேத்து 2 படம் பார்த்தேன் நேத்து. காலையில ஃபர்ஸ்ட் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதேர்ச்சியா நான் எப்பவுமே காலையில ஒரு 8 மணி, 9 மணிக்கு எப்பவுமே காலைல எந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன். அது அப்படி எதேர்ச்சியா நான் சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்ம்குள்ள போய் நமக்கு என்ன தோணுதோ, எந்த எந்த ஸ்டில் பார்க்கணும்னு தோணுதோ, எந்த படம் பார்க்கணும்னு தோணுதோ, அந்த படத்த அப்படியே ஓட்டி ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த படம் நம்மள உள்ள இழுத்துச்சுன்னா, அந்த படத்துக்குள்ள ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோட டெய்லி வழக்கமா அத வச்சிருப்பேன் நானு. அப்படி நேத்து பார்த்த படம் ஒரு செவிந்தியர்கள் பத்தியான ஒரு படம் பார்த்தேன். பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11:00 அம்பேத்கரை இந்த படத்தை அனுப்பி விட்டார். இதை பார்த்துட்டு காலைல வா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படம் பார்த்தோம். எல்லாம் என் அசிஸ்டன்ஸோட சேர்ந்து அந்த படம் பார்த்தேன். ஏதோ தெரியல சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. பயங்கரமான ஒரு ஒரு தாக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானும் என் அசிஸ்டன்ட்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போனோம். ஒரு 6, 7 மணிக்கு தான் காலைல படுக்க போனோம். இந்த 6 மணியுமே இந்த 6 மணி வரைக்கும் இந்த உரையாடல் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா, 2 படங்களுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள். இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா, இந்த இந்த மயிலாடு படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்றேன். இது சரியா? இது தப்பா? இந்த முடிவு, இந்த 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 வடிவம், எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி இப்படி முன்மொழியலாமா? இதை வைக்கலாமா? அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்க தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு என்னோட உதவி இயக்குனர்கள் ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க என்னைய. ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நெறைய பேத்துக்கு இந்த முடிவு சரியா? அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவுல. பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டைக்குள்ள ஓட்டி ஓட்டி பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவமா நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒண்ணு நம்மள அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கும்போது, அது ஒரு ஒரு வடிவமா இருந்துச்சுன்னா, அதை எடுத்து அது ஒரு பில்டிங்கா இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம். அது ஒரு கேட்டா இருந்தா உடைச்சிட்டு திறக்கலாம். அது காத்து மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு இருளா இருக்கும்போது, அதை எப்படி வென்றெடுக்கிறது? அதை எப்படி திருத்துவது? அதை எப்படி மாத்துவது? அதை எப்படி ஜெயிப்பது? அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. எல்லாத்தையுமே நான் தான் குடுக்கணுமா? எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை என் அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும்? அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்குதா? அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு இருள் உன்னை சூழும்போது, நீ ஒரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற. இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பெரிய வெளிச்சமா தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ள என்னதான் நடக்கும்? இந்த படம் முடிவு எப்படி தான் போகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த படத்தோட முடிவு என்னைய ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. இதை நான் ஏத்துக்கணுமா? ஏத்துக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நான் ஏத்துக்கல. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நைட்லாம் யோசிக்கிறேன். இது எப்படி எங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாரு? இதே இதே சூழ்நிலையில எங்க அப்பா இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? எங்க அண்ணன் என்ன பண்ணியிருப்பான்? நான் என்ன பண்ணியிருப்பேன்? அவன் என்ன பண்ணியிருப்பான்? இவன் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவமா தெரிய ஆரம்பிக்கும்போது, எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்க ட்ரை பண்றேன். என்கிட்ட இருந்து என்னைய மீறி என்னோட நிலத்தை புடுங்குற. ஏன்னா, என்னோட நிலத்த புடுங்குற, என் உடல் உறுப்புகள புடுங்குற, எல்லாத்தையும் நீ புடுங்குற. உன்னைய நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னைய நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேனோ இல்லையோ, பட் நான் உன்னைய எப்படி வென்றெடுக்கணும்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. கடைசியா நான் உனக்கு நீ என் இதயத்த புடுங்கிட்டு போற.
அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு ஒரு அறத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும்போது, கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும்போது, நான் என்னோட உதவி இயக்குனர்கிட்ட சொன்ன விஷயம் அது ஒண்ணே ஒண்ணு தான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தை நீ வந்து எல்லா உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு. உனக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவுல அந்த படத்த பார்க்காத. ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலயும், ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளைய பிடிச்சுக்கிட்டு, எந்த புள்ளிய பிடிச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ ஆரம்பிக்கிறானோ, அந்த புள்ளி அவனுக்கு ஒண்ணு கத்துக் குடுத்துருக்கும். இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், சசிகுமார் சாரோட கேரக்டர், தொடக்க காலத்துல இருந்து அது காட்டப்பட்ட நேரத்துல இருந்து, அது ஒரு புள்ளிய கைப்பற்றிக்கிட்டு, ஒரு பூனைய காப்பாத்துனவன், ஒரு எலிய காப்பாத்துனவன், ஒரு எறும்ப காப்பாத்துனவன், ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா? ஒரு மனுஷனை விட்டு அவன் அவன் எப்பேர்ப்பட்ட அயோக்கியனா இருந்தாலும், அவன் எப்பேர்ப்பட்ட கொடுங்கோலனா இருந்தாலும், அவன விட்டுட்டு போவானா? அப்படிங்கிற ஒரு கேள்விய முன்வைக்கும்போது, எனக்கு பயங்கரமான ஷாக்கா இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மோட அறிவ பயன்படுத்தி, நமக்குள்ள எக்ஸ்போஸர பயன்படுத்தி, நம்ம காட்டப்படுற ஆர்ட் ஃபார்ம்க்குள்ள நம்மளோட கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். ஆனா ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது, நம்மளோட எக்ஸ்போஸர வச்சு மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது. அங்க காட்டப்படுகிற மனிதர்கள், அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள், அதை அந்த அந்த மனிதர்கள் அந்த அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள், தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் ஆர்ட் ஃபார்ம். அந்த ஒரு முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் வேலைய வந்து இந்த படம் வந்து மயிலாடு செஞ்சிருக்கு. முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு. என்னோட முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு. நிச்சயமா வந்து சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சசிகுமார் சாரோட தொடக்க காலத்த நமக்கு தெரியும். தொடக்க காலத்துல நான் வந்து சசிகுமார் சார்ல பயப்படுவேன். இப்ப என்ன கதை கொண்டு வர போறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த கதைகள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நிராகரி யாரும் பண்ணாத எந்த பெரிய ஹீரோவும் இவ்வளோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பண்ணா பயப்படுற கதாநாயகர்கள் கூட கொண்டு வந்தாரு. நந்தனோட உச்சம், அயோத்தி உச்சம், இப்போ வந்து மயிலாடுதுறை உச்சம், டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட சசிகுமார் சார் நமக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லும் போதே கதை யோசிக்கும் போது சசிகுமார் சார் இருக்காரு, நம்பி யோசிங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க சைத்தன்யா, சைத்ரா, கோயில்பட்டி பொண்ணு மாதிரியே இருந்தீங்க. அப்படியே கோயில்பட்டி பொண்ணை நடிக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க நிச்சயமா அவங்க சொன்ன மாதிரி விரும்பும் சொன்ன மாதிரி உங்களை தவற விட மாட்டாங்கன்னு நம்புறேன். ஓகேங்களா? அப்போ சாண்டோல்டன் இந்த பாட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் கேட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பீட் மட்டும் நெஞ்சில் விழுந்துருக்குல்ல, அது கேட்டே இருப்பாங்க. சாண்டோல்டன் எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா, சாண்டோல்டன் எப்பவுமே வந்து சின்ன வயசுல நம்ம அம்மன் கோயிலில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து அந்த ஒரு ஒரு தரையை தட்டி பாட்டு பாடியிருப்போம். நம்ம கூட ஒரு அண்ணனோ தம்பியோ பாட்டு பாடி நம்ம ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரியே சாண்டோல்டன் தோணுவார். அவருக்கும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பேத்தனை வந்து என்ன சொல்றது, அவர் ரொம்ப உண்மையாகவே சினிமாவை ரொம்ப பேஷனாக பார்க்க அவர் சொல்கிற கதை, அவர் சூஸ் பண்ண கதை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி அவர் மற்ற படங்களை பற்றியான ரிவ்யூ சொல்லும்போது கமர்ஷியலாக பேசுவார். தன்னோட படத்தை பற்றி பேசும்போது மட்டும் நல்ல கதை தம்பி அப்படிம்பார். மற்ற படம் வந்து சார் என்ன படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் ஒப்பேராது போல இருக்க அப்படிம்பார். ஒன்றும் இல்லை தம்பி சுவாரஸ்யமாகவே இல்லை, ரொம்ப லேகாக இருக்கு அப்படி இப்படிம்பாரு. சரி உங்கள் படம் எப்படின்னு கேட்டால் படம் ரிலீஸ் ஆக மட்டும் கேட்போம் எப்படி வந்திருக்கு படம் அப்படின்னா, தம்பி எப்படி வந்திருக்கு ஒரு நல்ல கதை தம்பி அப்படிம்பார். அந்த ஒரு ஒரு பெரிய அவர் வந்து சூஸ் பண்ணுற கதைகள் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாகவே அவருக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த கதைக்குள்ளே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அந்த கதையை சூஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துலையுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப நன்றிண்ணே இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் திருப்பி பண்ணதுக்கு. அப்போ ராஜ்மோகன் அண்ணன், ராஜ்மோகனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா திருப்பி திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது, எழுத்தாளனாக இருக்கும்போது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில காட்டிடணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தா நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட கதை நான் எழுதும்போது எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகம் வந்துட்டே இருப்பாங்க. அதில் நானும் இருப்பேன். அதனால எனக்கு அது ஈஸியாகிடும். ஆனா அவரு நடைப்பயணம் போகும்போது, பாதசாரியா போகும்போது, ரிப்போர்ட்டரா போகும்போது, கொலையை விசாரிக்க போகும்போது, ஒரு நடிகைகிட்ட பேட்டி எடுக்க போகும்போது, நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைக்குள்ள கொண்டு வந்து, அவர்கள் அறியாமல் விட்டது அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை, அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதை வடிவமாக்கி, அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சி, அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்காக ராஜ்மோகன் எவ்வளோ பாராட்டணும்னு தகும். ஏன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும், இதை எப்படி டோட்டலா மாத்த முடியும்னு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை வேற ஒன்றா பண்ணலாமா, இந்த கதையை நம்ம திருப்பி திருப்பி ஏன் எளிய மனிதர்களை, ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த வடிவம் அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாயிடுது. அதுவே பாதியத்துக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது.
ஏன்னா எல்லாருமே சின்னதா தெரிவாங்க. அது நம்மளோட கிராஃப்ட்டே சின்னதா இருக்கிற மாரி நமக்கு சந்தேகம் குடுத்துரும். ஆனா அதுக்குள்ள அந்த அந்த கிராஃப்ட்டுக்குள்ள அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ள வச்சுக்கிட்டு, தன்னோட பகடியின் மூலமாக, தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக, ஒரு நீங்கள் அறியாத ஒரு உண்மைய உங்களுக்கு கடத்தி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்கள வெக்கி தலைகுனிய வச்சு, "ஷை இப்படியுமா மனுஷங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி, உங்கள அந்த படத்த உள்வாங்க வச்சு, ஜெயிக்கிற ஒரு வேலைய வந்து ராஜமோகன் பண்ணிட்டே இருக்காரு. அதனால ராஜமோகனுக்கு எப்பவுமே வந்து தமிழ் சினிமா ஒரு நன்றிக்கடன் பட்டிருக்கு. ஏன்னா, இப்படியாப்பட்ட மனிதர்கள், இப்படியாப்பட்ட இயக்குனர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கே நெறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதனால ராஜமோகனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. மத்தபடி மத்த டீமுக்குமே மிகச்சிறைய மிகச் அ குடும்ப சொந்தம் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது அது ராஜமோகன் எப்படி அது இந்த ஏதோ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா? அந்த யூனிவர்ஸ்லேருந்து வேற உருவம் கொண்டு ஜோக்கர் கிளம்பி வந்து ஜோக்கர் கெட்டப்பே அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஜோக்கர் படத்துல ஒரு கெட்டப் இருக்கும்ல, நம்ம அந்த ஜோக்கர். அந்த கெட்டப் போட்டு நீங்க உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்க ஸ்டைலு அது ரொம்ப என்ன சொல்லணும்னா, அ விளையாட்டா சிரிச்சு பார்த்துட்டோம். திடீர்னு படம் முடிஞ்சு பார்க்கும்போது, யோசிக்கும்போது, நம்ம திருநெல்வேலியில ஒரு ஒரு போர்டு மாட்டி ஒரு பத்திரிக்கை வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. சீரியஸா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியா எல்லா வேலையும் எல்லாரையும் திட்டிற முடியுது. தான் யாருன்னு காமிச்சிற முடியுது. ஏதோ வகையில தனக்கு ஒண்ணு கிடைக்குதுங்கிறது தெரியுது. ஆனா, ஆரம்ப காலகட்டத்தில இந்த மாரி எங்கேயோ ஒருத்தங்க இருந்துகிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மக்கள்ட்ட போய் எப்படியாவது சொல்லணும் துடிப்பாங்க அந்த உண்மைய. அப்படியாப்பட்ட மனிதர்கள நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கு. அந்த கேரக்டர்ஸும் சரி, ஜோக்கரும் சரி, அப்படியாப்பட்ட மனிதர்கள நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குல்ல. அதுவும் பயங்கரமான எமோஷனலான ஒரு வேலை. இந்த கேரக்டர் அந்த திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. நான் லா காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் வாசல்ல நிண்டு ஒருத்தர் ஒத்தியிலே நிண்டு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாரு. தனியா நிண்டு போராடுவாரு, எழுதி போட்டு போவாரு. அவர் முகத்த எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ஏன்னா நீங்க கொண்டு வர கேரக்டர் வந்து என்ன அப்டின்னா, அதுக்குள்ள இருக்க பகடி இருக்குல்ல, அந்த பகடிக்குள்ளேயே உங்களோட உடல் மொழி, கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். எனக்கு அப்பதான் தோணுச்சு, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை இல்லையா? அந்த படத்துல வந்து உங்க குழந்தை இல்ல, உங்க ஒய்ஃப காட்டல, உங்க வீட்ட காட்டல. அப்படிங்கும்போது, இது வந்து ஒரு மெட்டாஃபரா எனக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இவர் எங்க சாப்பிடுவாரு? எங்க தூங்குவாரு? இவர் யாருக்கு முத்தம் குடுப்பாரு? இவ இவ யார் மடியில போய் படுத்துக்குவா? இவ்வளோ அடி வாங்கியிருக்காருல்ல. இவருக்கு யார் ஒத்தடம் குடுத்துருப்பா? இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலையும், என்ன சொல்றது? அவங்களுக்கான அவங்களை ரெகக்னைஸ் பண்ணி, அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு படமாவும் இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயமாவே மயிலாடு வந்து அ இன்னைக்கு நீங்க பார்க்குற சினிமாக்கள், நீங்க ஏன்னா நம்ம வந்து பயங்கர நெறைய முன் தீர்மானத்தோட, ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து நெறைய சினிமாக்கள அணுகுறோம். ஒரு சின்ன டைம் கூட குடுக்குறதில்ல நம்ம. அ சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அவங்கவங்க மொழியில, அவங்கவங்க கதைய சொல்றதுக்கு நம்ம விருப்பப்படுறது இல்ல. நீங்க உங்களுக்கு பிடித்தமான மொழியில கதை சொல்லணும்னு நீங்க கேட்கிறீங்க. அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு வந்து தள்ளி நிப்பாட்டியிருக்காங்க. இங்க யாரெல்லாம் சினிமாக்குள்ள யார் வேணாலும் எப்படி மீடியாக்குள்ள நீ யார் வேணாலும் வந்து என்னென்ன மொழியில வேணாலும், எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ, அதே மாதிரி தான் சினிமாவும் இன்னைக்கு ஆயிருக்கு. சினிமாக்குள்ள நெறைய மனிதர்கள் உள்ள வந்து, தனக்கு தெரிந்த மொழியில, தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கைய ரொம்ப ஆணித்தரமாவும், தனக்கு கிடைச்ச சொற்ப விஷயங்கள வச்சுக்கிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயத்த கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்ட்டா, ரொம்ப நல்ல நீட்டா, ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோட மட்டும் இல்லாம, கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க சினிமா பார்க்க வர்றீங்க. என்கிட்ட இந்த சினிமா இந்த கதைக்கு முன்னாடி, இந்த கதை இன்னும் 2 1/2 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா? அப்படிங்கிற கேள்வியோட தான் உட்கார்றீங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதையும் மைண்ட்ல வச்சு ராஜமோகன் தன்னோட பகடி, கிகடிலாம் சேர்த்து, ஒரு அழுத்தமான, ரொம்ப மனதை நெகிழக்கூடிய, வாழ்வின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வரக்கூடிய, பெரிய தத்துவங்கள ஜெயிக்க முடியுமா? பெரிய அதிகாரங்கள ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் காத்துல பரவிட்டாங்க. இனிமேல் அவங்கள ஜெயிக்கவே முடியாது. அப்படிங்கிறத, தாங்கிட்ட இருக்க எளிய தத்துவத்த வச்சு, அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்துல பார்க்குறேன். ஏன்னா, வேற வழி வேற வழியே இல்ல. இவங்களுக்கு எப்படி ஜெயிக்கிறதுன்னே தெரியல. ஜெயிக்கவே முடியாதுன்னு நெனச்சுட்டு இருக்க மனிதர்களை, தாங்கிட்ட இருக்கிற ஒண்ணே ஒண்ணு அறம். அந்த அறத்தை வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஜெயிச்சுட்டாரு. அவருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியும், வாழ்த்துக்களும். நன்றி.